So human physiology la நாம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் the excretion system. So உங்களோட போன கிளாसेसல நீங்க இந்த excretion systemல வரக்கூடிய ஆர்கன் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. கிட்னினா என்ன, ரெண்டு கிட்னி இருக்குது, அந்த கிட்னியோட ஸ்ட்ரக்சர், அதுல இருந்து எப்படி யூரிட்டர் டியூப்ல இருந்து பிளாடர் வந்து யூரித்ரியா வழியா எப்படி யூரின் வெளியில எக்ஸ்கிரீட் ஆகுதுன்ற ஒரு ரஃப் அவுட்லைன் அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. பட் கிட்னி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதோட மேஜர் ஃபங்க்ஷன் அப்படின்னா it functions in osmoregulation and excretion. So what do you mean by osmoregulation? நாம chemistry classes-ல படிச்சிருப்போம் osmosis. So then what is osmosis? So நம்ம உடம்புல water content and salt ஓட concentration ரெண்டுக்குமே ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு homeostasis, ஒரு particular amount அது மெயின்டைன் பண்ணணும், ஒரு செட் பாயிண்ட். ஸோ இது ரொம்ப அதிகமாக போயிடவும் கூடாது, ரொம்ப கம்மியாக போயிடவும் கூடாது. ஒரு பர்டிகுலர் செட் பாயிண்ட் வேல்யூல இட் ஹாஸ் டு பி மெயின்டைன்ட். ஓகே, ஸோ அந்த செட் பாயிண்ட் வேல்யூல அந்த சால்ட் அண்ட் வாட்டர் கண்டென்ட்டை மெயின்டைன் பண்றதுக்கு ஒன்று என்ன பண்ணணும், சால்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா சால்ட்டை வெளியில எக்ஸ்கிரீட் பண்ணிட்டு வாட்டர் உள்ள செல் உள்ள அனுப்பணும். அதே மாதிரி வைஸ் வெர்சா. ஓகே, ஸோ அந்த மாதிரி அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், அந்த மூவ்மெண்ட் இன் பிட்வீன் த இன்ட்ரா அண்ட் எக்ஸ்ட்ரா செல்லுலர். ஓகே, ஒரு செல்லுக்கு உள்ள இருந்து வெளியில மூவ்மெண்ட் ஆகுறது, இல்ல செல்லுக்கு வெளியில இருந்து செல்லுக்கு உள்ள மூவ்மெண்ட் ஆகுறது by a process called osmosis. இதுல இன்னொரு டேர்ம் நம்ம கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம், டிஃப்யூஷன். ஸோ நம்ம இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் நமக்கு புரிஞ்சாதான் எப்படி ஒரு கிட்னி வேலை செய்யுதுங்கிற அந்த ஃபங்க்ஷன் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆஸ்மாசிஸ்னா என்னங்கிற டீடைல்ஸ் பார்த்துடலாம். அதுக்கப்புறமா கிட்னி என்ன, கிட்னில இருக்கிற அந்த மேஜர் ஃபங்க்ஷனல் செட்டப் என்ன, தட் இஸ் நெஃப்ரான்ஸ். ஸோ நெஃப்ரான்ஸ் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி யூரின் கலெக்ட் பண்ணுது, யூரின்ல இருந்து எப்படி அது தேவையில்லாத அந்த வேஸ்ட்டை எக்ஸ்கிரீட் பண்ணுதுங்கிற டீடைல்ஸ் நம்ம பார்க்க போறோம். So first we are going to see some details about the osmosis. நாம chemistry classes-ல படிச்சிருப்போம் ஒரு semi permeable membrane. Semi permeable membrane. Semi permeable, permeable-னா கம்ப்ளீட்டா it permit everything into the particular environment. Semi permeable-னா selectively permeable அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஏதாவது சில சப்ஸ்டன்சஸை உள்ள டிரான்ஸ்ஃபர் பண்ண அலோவ் பண்ணும், சிலதை உள்ள அலோவ் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர் மாலிகூல்ஸ் ஃப்ரீயா மூவ் பண்ணலாம், உள்ள போகலாம், வெளியில வரலாம். பெரிய பெரிய மாலிகூல்ஸ், புரோட்டீன்ஸ் மாதிரி இல்ல செல் மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் அந்த மெம்பரேன் வழியா உள்ள போக முடியாது, வர முடியாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்மளோட செல்லுல இருக்கிற இந்த பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன். ஓகே, ஸோ இது வந்து இஸ் கைண்ட் ஆஃப் செமி பெர்மியபிள் மெம்பரேன். இது வந்து செல்லு உள்ள இருந்து தேவையில்லாத மாலிகூல்ஸை வெளியில அனுப்புறதுக்கு ஒரு பெர்மியபிலிட்டி அங்க இருக்கும், பட் அதுல ஒரு செலக்டிவிட்டி கண்டிப்பா இருக்கும். ஓகே, ஸோ இது எப்படிங்கிறத நம்ம அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நெஃப்ரான் எப்படி வேலை செய்யுதுங்கிறத we can understand. ஸோ நம்ம நிறைய டேர்ம்ஸ் கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்போம், சொல்யூட், சால்வெண்ட், சொல்யூஷன், ஐசோடானிக், ஹைப்பர்டானிக் அண்ட் ஹைப்போடானிக். ஸோ இந்த டேர்ம்ஸ் நமக்கு கிளியரா புரிஞ்சிருச்சுன்னா we can understand the function of kidney. எப்படி நெஃப்ரான் வேலை செய்யுதுங்கிறத நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் சொல்யூட்? ஸோ ஒரு சால்வெண்ட் ஒன்று எடுத்துக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் you have a beaker. The beaker la you are taking water. Okay, so water is a universal solvent, but அது 100% correct கிடையாது, but most of the solute water la dissolve ஆகும். Okay, so water is a solvent. நீங்க எதுல கரைக்கிறீங்களோ that is solvent, எதை கரைக்கிறீங்களோ that is solute. For example waterல நம்ம உப்பு sodium chloride கரைக்கிறோம்னா that sodium chloride is a solute. sugar molecule கரைக்கிறீங்கன்னா that sugar is a solute. So இதுல sugar or sodium chloride is a solute, water is a solvent. Then what is solution? So நீங்க போடுற அந்த NaCl உங்க வாட்டர்ல கம்ப்ளீட்டா கரைஞ்சிருது. அந்த சோடியம் குளோரைடு வந்து சோடியம் தனியா குளோரின் தனியா பிரிஞ்சிருது, அந்த வாட்டர் மாலிகுலோட இன்டராக்ட் பண்ணி கம்ப்ளீட்டா நீங்க பார்க்கும்போது உப்பு தனியா தண்ணி தனியா தெரியல, கம்ப்ளீட்டா டிசால்வ் ஆகி ஒரு லிக்விட் போர்ஷனா உங்களுக்கு தெரியுது. That is called solution. Solution ஆனா the solute has been completely dissolved in the particular solvent. Okay, so இது வரைக்கும் உங்களுக்கு இந்த டேர்ம்ஸ் ஈஸியா புரிஞ்சிருக்கும், solute, solvent and solution. நாம இப்போ the semi permeable membrane வரலாம். we have a semi permeable membrane. so அந்த மெம்பரேனோட கேரக்டர்னா செலக்டிவா தான் அது உள்ளேயோ வெளியிலயோ பெர்மிட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது உள்ள என்விரான்மெண்ட், இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஓகே, ஸோ இங்க நிறைய சொல்யூட்ஸ் இருக்குன்னு வச்சீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் NaCl, இங்கேயும் சொல்யூட்ஸ் இருக்கு. So ரெண்டு சைடும் the concentration of the solute equal. Okay, solute na along with the water அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டு பக்கமும் நாம சொல்யூஷன் வச்சிருக்கோம். ஸோ இந்த பக்கம்
NaCl plus water, இந்த பக்கமும் NaCl plus water. So இங்க நமக்கு என்ன தெரியணும், ரெண்டு பக்கமும் concentration is equal. சோடியம் குளோரைடோட கான்சென்ட்ரேஷன் ரெண்டு பக்கமும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா that type of solution is called isotonic. அப்படின்னு என்ன அர்த்தம், solute concentration is equal, almost equal, இன்சைட்லயும் அவுட்சைட்லயும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா that kind of solution is called isotonic. ஹைப்பர்டானிக் அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதாவது ஒரு சைடுல சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சைடுல சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கம்மியா இருக்குது கம்பேர்ட் டு த இன்சைட் ஆஃப் த மெம்பரேன். அப்ப என்ன அர்த்தம், இந்த ஏரியா இன்சைடு வந்து இஸ் கால்ட் ஹைப்பர்டானிக். அப்புறம் இங்க அவுட் சைடுல சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, தட் இஸ் கால்ட் ஹைப்போடானிக். ஓகே, சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நெஃப்ரான் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ வாட் இஸ் ஐசோடானிக், ஒரு மெம்பரேனோட ரெண்டு சைடுலயும் சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம், தட் கைண்ட் ஆஃப் சிச்சுவேஷன் இஸ் கால்ட் ஐசோடானிக். ஹைப்பர்டானிக்னா எந்த சைடு சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கோ தட் சைடு இஸ் கால்ட் ஹைப்பர்டானிக். எங்க சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கோ அந்த சைடு இஸ் கால்ட் ஹைப்போடானிக். ஓகே, சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருந்த டேர்முக்கு வந்துடலாம், ஆஸ்மோசிஸ். சோ ஆஸ்மோசிஸ்ல என்ன நடக்குது, மூவ்மெண்ட் ஆஃப் சம்திங், ஒன்னு சால்வெண்டோ இல்ல சொல்லிட்டு ஒரு சைடுல இருந்து ஒரு சைடுக்கு மூவ் ஆகுது, எஸ்பெஷலி சால்வெண்ட் வாட்டர். ஓகே, உங்களோட வாட்டர் மாலிகுல் மூவ் ஆக போகுது, எங்க இருந்து எங்க மூவ் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செமி பெர்மியபிள் பேக் ஒன்னு எடுத்துக்கிறீங்க. ஓகே, அந்த பேக்ல உங்களுக்கு ஒரு பேக், இந்த பேக் உள்ள நிறைய கான்சென்ட்ரேட்டட் சுகர் சொல்யூஷன் இல்லைன்னா சால்ட் சொல்யூஷன் வச்சிருக்கிறீங்க. இந்த பேக்கை தூக்கி நீங்க ஒரு பீக்கர்ல இருக்கிற வாட்டர்ல போடுறீங்க. சோ என்ன டைப் ஆஃப் மூவ்மெண்ட் இங்க நடக்கும் நல்லா புரிஞ்சுது உங்களுக்கு. ஒரு பீக்கர்ல தண்ணி எடுத்துருக்கீங்க, அதுல ஒரு செமி பெர்மியபிள் மெம்பரேன் ஒரு பேக், அந்த பேக் உள்ள நிறைய சுகர் சொல்யூஷன் இல்லைன்னா சால்ட் சொல்யூஷன் நிறைய வச்சிருக்கீங்க. இங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் வந்து ரொம்ப ஜாஸ்தி, வெளியில சுகரோ கான்சென்ட்ரேஷன் எதுவுமே இல்லை, வெறும் தண்ணி மட்டும் தான் இங்க இருக்குது. அப்போ இங்க ஆஸ்மாசிஸ் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் எந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட் நடக்கும், வாட்டர் வந்து இங்க இருந்து பேக் உள்ள மூவ் ஆகும். ஓகே, என்ன நடக்குது இங்க, வெளியில இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து ஹைப்போடானிக். ஏன், வெளியில சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல நில், அந்த என்விரான்மெண்ட் பேரு ஹைப்போடானிக். உள்ள வந்து ஹைப்பர்டானிக், உள்ள சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு, வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் அப்போ கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், வாட்டர் இங்க இருந்து இங்க உள்ள மூவ் ஆகும். ஓகே, சோ இந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட்க்கு பேரு ஆஸ்மாசிஸ். ஓகே, சோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா you can easily understand. சோ அதேதான், சோ இங்க ஹைப்பர்டானிக், இங்க சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு. இங்க ஹைப்போடானிக், இங்க சொல்யூட்டோட கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கு, வாட்டரோட கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ என்ன நடக்கும், வாட்டர் வில் மூவ் இன்டு த செல், அந்த மெம்பரேன் வழியா அது வாட்டர் உள்ள மூவ் ஆகும். அப்போ இந்த டைப் ஆஃப் மூவ்மெண்ட்க்கு பேரு ஆஸ்மாசிஸ். ஹைப்போடானிக் என்விரான்மெண்ட்ல இருந்து ஹைப்பர்டானிக் என்விரான்மெண்ட்டுக்கு வாட்டர் மூவ் ஆகும். அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இன் கேஸ் ஆஃப் ஆஸ்மாசிஸ். உங்களுக்கு ஆஸ்மாசிஸ் புரிஞ்சிச்சுன்னா எப்படி யூரின் ஒரு நெஃப்ரான்ல கலெக்ட் ஆகி வெளியில எக்ஸ்கிரீட் ஆகுற ஃபங்க்ஷன் நம்ம ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சோ நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எக்ஸ்கிரீஷன். சோ வாட் இஸ் எக்ஸ்கிரீஷன்? சோ அவன் ஏற்கனவே டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்கும்போது நம்ம உடம்புல இருந்து வேஸ்ட் நிறைய வெளியில வருது த்ரூ த ஏனஸ். இந்த டைஜஸ்டிவ் ப்ராசஸ்ல நம்ம ஃபுட் வேஸ்ட், அதுல இருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்ட் எப்படி ஒரு ஏனஸ் வழியா எக்ஸ்கிரீட் ஆகுது, ஃபீக்கஸ் வழியா எப்படி எக்ஸ்கிரீட் ஆகுதுங்கிறத நம்ம பார்த்தோம். அது இல்லாம நம்ம ஸ்கின் பார்க்கும்போது எப்படி நம்மளோட ஸ்வெட் கிளான்ஸ் எப்படி கொஞ்சம் சால்ட் அண்ட் வேஸ்ட் ஸ்வெட் பண்ணி வெளியில அனுப்புதுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அது இல்லாம ஒன் ஆஃப் த மேஜர் செல்லுலார் மெட்டபாலிக் வேஸ்ட் எஸ்பெஷலி புரோட்டீன் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம். ஸோ புரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம்ல நமக்கு புரோட்டீன்ஸ் அண்ட் நியூக்ளிக் ஆசிட் நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஏன் சொல்றோம், இதுல ரெண்டுலயும் நைட்ரஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. So proteins are made up of amino acids, nucleic acids la nitrogenous bases, adenine, guanine, thymine, cytosine மாதிரி nitrogenous bases அதுல இருக்குது. ஓகே, சோ இந்த ரெண்டு குரூப்லயும் புரோட்டீன்ஸ்லயும் நியூக்ளிக் ஆசிட்ஸ்லயும் நைட்ரஜன் கண்டெய்னிங் மாலிகூல்ஸ் இருக்கு. சோ இங்க என்ன நடக்குது, இந்த மெட்டபாலிசம்ல நம்ம புரோட்டீன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்போது, இல்ல அமினோ ஆசிட்ஸ்ல இருந்து குளுக்கோஸ் சிந்தசைஸ் பண்ணும்போது, இல்ல வேற ஏதாவது மாலிகூல் சிந்தசைஸ் பண்ணும்போது என்ன நடக்கும், டீஅமினேஷன் நடக்கும். So what is deamination? Removal of the amino group or the amine group. Removal of the amine group. அப்போ இந்த நைட்ரஜன் குரூப், இந்த அமினோ குரூப் or amine group நம்ம ஒரு அமினோ ஆசிட் குரூப்ல இருந்து ரிமூவ் பண்றோம். அதே மாதிரி ஒரு நியூக்ளியோடைட்ல ஒரு அடினோசின்ல இருந்தோ இல்ல நைட்ரோஜனஸ் பேஸ்ல வேற ஏதாவது ஒரு பேஸ்ல இருந்தோ நம்ம
அந்த அமைனின் குரூப்பை ரிமூவ் பண்றோம். எப்பெல்லாம் ரிமூவ் பண்றோம்? அந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் அதுல இருந்து வேற ஏதாவது சப்ஸ்டன்ஸ் குளுக்கோஸோ இல்ல வேற ஏதாவது சிந்தசைஸ் பண்ணும்போது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும்போது we are synthesizing the amine group. என்ன ஃபார்ம்ல சிந்தசைஸ் பண்றோம்? அமோனியா. ஆல்மோஸ்ட் ஆல் த அனிமல்ஸ் வேர்ல்டுல இருக்கிற எல்லா அனிமல்ஸுமே இப்படிதான் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது புரோட்டீன் மெட்டபாலிசம் பண்ணும்போது இல்லைன்னா நியூக்ளியோடைட் மெட்டபாலிசம் பண்ணும்போது they are doing the deamination நடந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அமைன் குரூப் ரிலீஸ் ஆகும். இந்த அமைன் குரூப் என்ன ஃபார்ம்ல ப்ரொடியூஸ் ஆகும்? அமோனியான்ற ஃபார்ம்ல அது ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ நம்ம பிரச்சனை என்னன்னா இந்த அமோனியாவை எப்படி எக்ஸ்கிரீட் பண்ணி வெளியில பாடிக்கு வெளியில அனுப்புறது, அதுதான் நம்ம we are going to see in the topic excretion. Okay, so ammonia வந்து highly toxic substance. அமோனியா வந்து is a very very toxic substance. அத நம்ம ஹியூமன் பாடி அதை வச்சிருந்து ரீடைன் பண்ணி இமிடியேட்டா அதை வெளியில அனுப்புறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்ப வேற மாதிரி அடாப்ட் பண்ணிருக்கிறோம் இந்த எவல்யூஷனரி கோர்சஸ். ஸோ அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது எல்லா அனிமல்ஸ்லங்கிறது நம்ம பார்த்தோம். அது பேர்ட்ஸா இருக்கலாம், ஃபிஷஸா இருக்கலாம், இல்ல ஹியூமன் பீங்கா இருக்கலாம், வாட் எவர் மேபி அனிமலா இருக்கலாம். அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த அமோனியாவை எந்த மாதிரி வெளியில அனுப்பலாங்கிறத பொறுத்து வேர்ல்டுல இருக்கிற ஸ்பீசிஸா 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறான். ஓகே, ஸோ சில ஸ்பீசிஸ் அமோனியாவை ஆசச் அமோனியாவே இட் கேன் எக்ஸ்கிரீட் அவுட். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு மெரைன் என்விரான்மெண்ட்ல கடல்ல வாழக்கூடிய உயிருக்கு நிறைய வாட்டர் அதை சுத்தி அவைலபிள். ஓகே, அப்ப என்ன அர்த்தம்? அமோனியாவை வெளியில அனுப்பணும்னா யூ நீட் thousands of liters of water. ஸோ எவ்வளவு தண்ணி அவைலபிளா இருக்கும் அந்த அளவுக்கு அமோனியாவை அசைச்சு அமோனியாவே வாட்டர்ல டிசால்வ் பண்ணி வெளியில எக்ஸ்கிரீட் பண்ணி அனுப்பலாம். ஓகே, அந்த மாதிரி மெரைன் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய அனிமல்ஸ் அமோனியாவை அசைச்சு அமோனியாவே வெளியில எக்ஸ்கிரீட் பண்ணி அனுப்பிடும். சில அனிமல்ஸ் அதை என்ன பண்ணும்? இட் வில் கன்வெர்ட் த அமோனியா இன்டு யூரிக் ஆசிட். ஓரளவுக்கு அந்த அமோனியாவை டைல்யூட் பண்ணி வாட்டரோட மிக்ஸ் பண்ணி யூரிக் ஆசிடா கன்வெர்ட் பண்ணி அதை வெளியில அனுப்பக்கூடிய அனிமல்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சில பேட்ஸ் அண்ட் சில ஃபிஷஸ். பட் மேமல்ஸ் நம்ம என்ன பண்றோம்? we are converting the ammonia into urea. ஓகே, ஸோ அமோனியாவை நம்ம அமோனியாவா இல்ல அந்த அமோனியா டாக்ஸிக் கேஸா நம்ம வெளியில அனுப்புறது இல்ல. நம்ம என்ன கன்வெர்ட் பண்றோம்? அமோனியாவை யூரியாவா கன்வெர்ட் பண்றோம். ஸோ யூரியாவை எதுக்காக கன்வெர்ட் பண்றோம்? 2 பர்பஸ். ஒன்னு, அமோனியா அளவுக்கு யூரியா டாக்ஸிக் கிடையாது, இட் இஸ் லெஸ் டாக்ஸிக். அதோட ரெண்டாவது மேஜர் பாயிண்ட் என்ன? யூரியா ப்ரொடியூஸ் பண்ணி யூரியாவை யூரினா எக்ஸ்கிரீட் பண்றதுக்கு யூ நீட் லெஸ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அமோனியாவை அப்படியே வெளியில எக்ஸ்கிரீட் பண்ணணும்னா யூ நீட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஓகே, ஸோ இங்க ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நம்ம வாட்டர் நம்ம யூஸ் பண்ண போறோம் டு எக்ஸ்கிரீட் த யூரியா. எது வழியா நம்ம எக்ஸ்கிரீட் பண்ண போறோம்? யூரின் வழியா நம்ம எக்ஸ்கிரீட் பண்ண போறோம். ஓகே, ஸோ யூரியா லெஸ் டாக்ஸிக் நம்ம ஏன் சொல்றோம்? இதை நம்ம ஒரு மினிமம் குவான்டிட்டியில பிளட்லயே கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், இல்ல நிறைய குவான்டிட்டியில நம்மளோட பிளாடர்ல ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம கொஞ்ச நேரம் நம்ம யூரின் போற வரைக்கும் வெயிட் பண்ணி கூட அதை ஸ்டோர் பண்ணி வெளியில அனுப்பலாம். ஓகே, அந்த அளவுக்கு இது லெஸ் டாக்ஸிக். ஓகே, ஸோ இந்த மாதிரி யூரியாவா கன்வெர்ட் பண்ணி வெளியில அனுப்பக்கூடிய ஆர்கானிசம் பேரு, அந்த ப்ராசஸ்க்கு பேரு யூரியோடெலிசம். ஸோ நாம இந்த டெரஸ்ட்ரியல் அனிமல், நம்ம லேண்ட்ல வாழக்கூடிய ஹியூமன் பீங்ஸ் எல்லாமே பிலாங்ஸ் டு யூரியோடெலிக் ஆர் யூரியோடெலிசம் அனிமல்ஸ். ஸோ யூரியோடெலிசம்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிட்ல இருக்கக்கூடிய ஹியூமன் பீயிங், அவங்களுக்கு மெரைன் என்விரான்மெண்ட்ல இருக்கக்கூடிய அளவுக்கு நிறைய தண்ணி சரௌண்டிங்ல இல்ல. ஸோ நம்ம ஆர்டிபிஷியலா கன்சம்ஷன் பண்ற அந்த வாட்டர்ல we have to excrete the produced ammonia. அதனால நம்ம என்ன பண்றோம்? அமோனியா we are converting into the urea. ஓகே, ஸோ அமோனியா யூரியாவா கன்வெர்ட் பண்ற அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் யூரியோடெலிசம் குரூப்ஸ்னு பேரு. ஓகே, ஸோ அந்த யூரியோடெலிசம்ல என்ன நடக்குது? அமோனியாவை யூரியாவா கன்வெர்ட் பண்ணி அதை நம்ம லெஸ் டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை யூஸ் பண்ணி we are excreting out of the body. ஸோ அமோனியாவை யூரியாவா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கறத we are going to see now. அமோனியா உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுது. எப்பெல்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது? எங்கெங்கெல்லாம் புரோட்டீன் மெட்டபாலிசம் இல்லைன்னா நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம் நடக்குதோ அப்பெல்லாம் அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, ஸோ அமோனியா என்ன நடக்குது? நம்ம பாடியில இருக்கிற கார்பன் டை ஆக்சைடு along with some ATP molecules எனர்ஜி யூஸ் பண்ணி it will produce carbamyl phosphate. ஸோ இந்த அமோனியா டு யூரியா அந்த கன்வர்ஷனுக்கு பேரு இல்ல அந்த ப்ராசஸ்க்கு பேரு ஆர்னித்தைன் சைக்கிள். ஸோ அந்த ஆர்னித்தைன் சைக்கிள் தான் நாம இப்போ பார்க்க போறோம். ஸோ இங்க என்ன நடக்குது? அமோனியா combine with carbon dioxide in presence of the energy molecule ATP, it will produces the substance called carbamyl phosphate. Okay, so the carbamyl phosphate இப்போ உங்களுக்கு சைக்கிள்குள்ள என்ட்ரி ஆகுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி carbamyl phosphate என்னவா கன்வெர்ட் ஆகுது? சிட்ருலினா கன்வெர்ட் ஆகுது.
it will converted into citrulline. Citrulline கூட ஒரு amino acid join பண்ணுது, that is called aspartic acid. Okay, so aspartic acid ஓட join பண்ணும்போது you are getting the another substance called arginosuccinic acid. So arginosuccinic acid again converted into fumarate. Fumarate again converted into arginine. So arginine again reduced into the form of urea. So some part of the arginine reduce பண்ணதுக்கு அப்புறம் the remaining portion என்னவா convert ஆகுது, ornithine. So ornithine again combine into carbamyl phosphate, it will form the citrulline. Okay, so உங்களுக்கு இந்த சைக்கிள் உங்களுக்கு புரியுதா? இந்த சைக்கிள் பேரு ஆர்னித்தைன் சைக்கிள். இது என்ன சைக்கிள் நம்ம சொன்னோம், அமோனியாவை எப்படி நம்ம யூரியாவா கன்வெர்ட் பண்றோம். சோ என்ன நடக்குது, ஸ்டார்ட்ஸ் வித் அமோனியா. சோ அமோனியா எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுது, புரோட்டீன் மெட்டபாலிசம் இல்லனா ஏதோ ஒரு நியூக்ளிக் ஆசிட் மெட்டபாலிசம்ல உங்களுக்கு டீஅமினேஷன்ல அமோனியா ப்ரொடியூஸ் ஆகுது. அமோனியா கம்பைன் வித் கார்பன் டை ஆக்சைடு இன் பிரசன்ஸ் ஆஃப் ஏடிபி, இட் ஃபார்ம்ஸ் த கார்பமைல் பாஸ்பேட். இந்த கார்பமைல் பாஸ்பேட் சிட்ருலினா கன்வெர்ட் ஆகுது. சிட்ருலின் அஸ்பார்டிக் ஆசிட்ங்கற அமினோ ஆசிட்டோட ஜாயின் பண்ணும்போது you are getting the arginosuccinic acid. arginosuccinic acid fumarate கன்வெர்ட் ஆகுது. fumarate வந்து arginine கன்வெர்ட் ஆகுது. arginine வந்து ஒரு சின்ன ரிடக்ஷனுக்கு அப்புறமா யூரியாவா அது வெளியில ரிலீஸ் ஆகுது. so remaining product பேர் ornithine. ornithine again enters into the cycle called the carbamyl phosphate. okay, so இந்த சைக்கிள்ல உங்களுக்கு என்ன நடக்குது, you are producing the compound called urea. okay, அமோனியாவை the toxic substance யூரியாவை நீங்க கன்வெர்ட் பண்ணிடுங்க. so this is what called the ornithine cycle. so நாம எப்படி நம்ம யூரின் சிந்தசிஸ் பண்றோம், யூரின் ப்ரொடக்ஷன் எப்படி நடக்குதுங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி அதோட மேஜர் apparatus. so யூரினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய the major apparatus நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி the excretion நடக்கிற ஏரியா is kidney. அந்த கிட்னில இருக்கக்கூடிய one of the major structure nephrons. so nephrons ஓட functions, nephrons ஓட structure, nephronsல இருக்கிற அந்த பார்ட்ஸ் என்னன்னா அது எப்படி யூரினை நார்மலா இருக்கிற அந்த பிளட்ல இருந்து அந்த வேஸ்ட் எப்படி யூரினா கலெக்ட் பண்ணுது, அந்த டீடைல்ஸ் நாம இன்னைக்கு இப்போ பார்க்க போறோம். சோ கிட்னியோட ஸ்ட்ரக்சர் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல உங்களோட 11th சப்ஜெக்ட்ல 10th சப்ஜெக்ட்ல நீங்க படிச்சிருப்பீங்க. சோ கிட்னி வந்து நமக்கு 2 கிட்னி இருக்கு. 2 கிட்னியோட ஸ்ட்ரக்சர் ஒரு பீன் ஷேப்ல இருக்கும். அதுல 3 லேயர் படிச்சிருப்பீங்க, கார்டெக்ஸ், மெடுல்லா, அதுக்கப்புறம் பெல்விஸ். அதுல இருந்து எப்படி யூரிட்டர் கனெக்ட் ஆகி பிளாடர் வழியா எப்படி கனெக்ட் ஆகி உங்களுக்கு யூரித்ரா வழியா எப்படி யூரின் எக்ஸ்கிரீட் ஆகுதுன்ற ரஃப் ஸ்ட்ரக்சர் நீங்க 11th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருப்பீங்க. ஓகே, சோ நாம இப்போ பார்க்க போறது அந்த கார்டெக்ஸ்ல இருந்து உங்களுக்கு மெடுல்லால கனெக்ட் பண்ணி வர இந்த மேஜர் ஆர்கன் நெஃப்ரான்ஸ். ஓகே, சோ கிட்னி அப்படினாலே நமக்கு தெரிய வேண்டியது கிட்னில இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்ட்ரக்சரல் யூனிட்ஸ் நெஃப்ரான்ஸ் தான் நமக்கு இமிடியேட்டா ஞாபகம் வரணும். இந்த நெஃப்ரான்ஸ் அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரு கிட்னிலயும் இல்ல டோட்டலா ஒரு ஹியூமன் பீயிங், ஒரு அடல்ட் ஹியூமன் பீயிங் நம்பர் ஆஃப் நெஃப்ரான்ஸ் கனெக்ட் பண்ணோம்னா அட்லீஸ்ட் ஒரு 1 மில்லியன் ஆஃப் நம்பர் ஆஃப் நெஃப்ரான்ஸ் அங்க இருக்குது. ஓகே, சோ ஒரு மில்லியனாவது அங்க இருக்குது. அது ஒரு 50% ஆவது ஃபங்க்ஷனல்ல இருந்தா மட்டும்தான் ஒரு ஹியூமன் பீயிங்கால சர்வைவ் ஆக முடியும். ஓகே, சோ அவ்வளவு முக்கியமான நெஃப்ரான்ஸ் இங்க என்ன வேலை பண்ணுது அப்படின்னா வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த நெஃப்ரான்ஸ் ஓவர் ஹியர். ஓகே, சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெஃப்ரான்ஸ் வந்து கிட்னியோட மேஜர் ஃபங்க்ஷனல் யூனிட். அதுதான் உங்களோட எக்ஸ்கிரீஷனை, அந்த யூரின் கலெக்ட் பண்ற வேலையை, அந்த யூரின் ப்ரொடியூஸ் பண்ற வேலையை அதுதான் பார்க்க போகுது. ஸோ இங்க என்ன பண்ணுது, அமோனியம் வேஸ்ட் இல்லைன்னா உங்களோட புரோட்டீன் மெட்டபாலிசம்ல ப்ரொடியூஸ் ஆகிற வேஸ்ட்டை யூரியாவா கன்வெர்ட் பண்ணி யூரின் வழியா எக்ஸ்கிரீட் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் வேஸ்ட் ஒர்க் பண்றது உங்களோட நெஃப்ரான்ஸ். அது இல்லாம நம்மளோட பாடியில இந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ். ஓகே, ஒரு பஃபரிங் கெப்பாசிட்டி, ஆசிட் எவ்வளவு இருக்கணும், பேஸ் எவ்வளவு இருக்கணும், நம்மளோட இந்த பாடி பிஹெச், பாடி ஃப்ளூயிடோட பிஹெச் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அரௌண்ட் 7.2 to 7.4 அந்த ஒரு ஸ்லைட் அல்கலைன் ரேஞ்சில தான் அந்த பிஹெச் மெயின்டைன் ஆகும். அந்த பிஹெச் அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸை நம்ம உடம்புல தேவையான அளவுக்கு அந்த சொல்யூட்டை ரீடைன் பண்ணி யூரின் வழியா அனுப்பாம அந்த சொல்யூட்டை ரீடைன் பண்ணி அந்த ஆசிட் பேஸை மெயின்டைன் பண்றதும் உங்களோட நெஃப்ரான்ஸ். சேம் திங் ஃபார் த சால்ட் வாட்டர் பேலன்ஸ். நம்ம முதல்ல பார்த்த அந்த ஆஸ்மாசிஸ் மாதிரியே எவ்வளவு சால்ட் கான்சென்ட்ரேஷன் ஒரு செல்லுக்குள்ள இருக்கணும், எவ்வளவு வாட்டர் கான்சென்ட்ரேஷன் இருக்கணும், எக்ஸஸா இருக்கிறது எப்படி தேவையில்லாத வெளியில அனுப்பணும், தேவையானது எப்படி யூரினுக்கு போறதுக்கு முன்னாடி ரீடைன் பண்ணிக்கணும், இந்த மாதிரியான வேலையும் உங்களோட நெஃப்ரான்ஸ் தான் பண்ணுது. ஓகே, அது இல்லாம அது 2 மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணுது, தி ஃபார்மேஷன் ஆஃப் ரெனின்ஸ் அண்ட் எரித்ரோபொய்டின்ஸ். ஓகே, சோ அந்த ரெனினோட வேலை என்ன அப்படின்னா, ரெனின் வந்து ஆங்கியோஸ்டென்சின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதை இன்டியூஸ் பண்ணுது. அந்த ஆங்கியோஸ்டென்சின் என்ன பண்ணுது, உங்களோட பிளட் வந்து அந்த அந்த எவ்வளவு கன்ஸ்ட்ரக்ஷன், அது எவ்வளவு பிளட் வால்வ் வந்து பிளட் வெசல்ஸ் வந்து எவ்வளவு சுருங்கணும் எவ்வளவு விரியணுங்கிற அதை
கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் இல்ல ஒரு டைப் ஆஃப் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெனினோட ப்ரொடக்ஷன் எதை கண்ட்ரோல் பண்ணுது? உங்களோட கம்ப்ளீட் பாடியோட அந்த பிளட் பிரஷர் அது கண்ட்ரோல் பண்ணுது. பிளட் ஃப்ளோ எந்த அளவுக்கு பிரஷர்ல இருக்கணுங்கிறத உங்களோட ரெனினோட ஃபார்மேஷன் தான் கண்ட்ரோல் பண்ணுது. எரித்ரோபொயட்டின் நம்ம இந்த டேர்ம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். பொயட்டின் ஆர் எரித்ரோபொயட்டின் அப்படின்னா எரித்ரோசைட் ஃபார்மேஷன் அப்படின்னு அர்த்தம். எரித்ரோசைட்ஸ் ரெட் பிளட் செல்ஸ். ஸோ எவ்வளவு நம்பர் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிறதையும் யார் கண்ட்ரோல் பண்றா? இந்த ஃபார்மேஷன் ஆஃப் எரித்ரோபொயட்டினை யார் கன்வெர்ட் பண்றா? கிட்னில இருக்கிற உங்களோட நெஃப்ரான். ஸோ நெஃப்ரான்ஸோட மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா அமோனியா வேஸ்ட் எக்ஸ்கிரீட் பண்றது, பாடியோட பிஹெச் ஆசிட் பேஸ் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது, ஆஸ்மோ ரெகுலேஷன் சால்ட் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்றது, அண்ட் ரெனின் அண்ட் எரித்ரோபொயட்டின் ஃபார்மேஷன் இங்க ரெகுலேட் பண்றது. ஓகே, ஸோ நாம இப்போ பார்க்க போறது எப்படி நெஃப்ரான்ஸ் வேலை செய்யுது. ஓகே, ஸோ நெஃப்ரான்ஸோட இந்த காம்பவுண்ட் ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்ட்ஸ் என்னன்னா அது எப்படி வேலை செய்யுதுங்கிறத நாம இப்போ பார்க்க போறோம். ஸோ த மெக்கானிசம் ஆஃப் த யூரின் ஃபார்மேஷன். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம இங்க பார்க்க போறோம். ஓகே, ஸோ இங்க என்ன நடக்குது? ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர் இங்க நம்ம நெஃப்ரான் ஒரே ஒரு நெஃப்ரான் மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்குன்னு சொன்னா ஒரே ஒரு நெஃப்ரானோட ரஃப் ஸ்ட்ரக்சர் நம்ம இங்க எழுதி போட்டிருக்கிறோம். ஓகே, ஸோ இங்க ஆக்சுவலா என்ன நடக்குதுங்கிற ரஃபா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. கிட்னி என்ன பண்ணுது? பிளட்டை ஃபில்டர் பண்ணுது. ஓகே, தட் இஸ் வாட் கால் த எக்ஸ்கிரீஷன். பிளட்ல இருக்கிற அன்வான்ட் வேஸ்ட் மாலிகூல்ஸ், வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ், எஸ்பெஷலி த அமோனியாவை நம்ம வெளியில எக்ஸ்கிரீட் பண்ணி அனுப்ப போறோம். ஸோ இது என்ன பண்ண போறோம்? நம்ம ஹோல் வால்யூம் நம்ம கிட்ட இருக்கிற இந்த லிட்டர்ஸ் ஆஃப் பிளட்டை எடுத்து ஒரு ஃபில்டர்ல வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு தேவையில்லாத மட்டும் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு தேவையானதை உள்ள ரீடைன் பண்ணிக்க போறோம். இதுதான் நம்ம பண்ண போற தி மேஜர் ப்ராசஸ். ஸோ இதுல நம்ம என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ண போறோம்? இந்த ப்ராசஸ்ல நம்ம முதல்ல பார்த்த அந்த ஆஸ்மாசிஸ் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க என்ன பண்றோம்? நம்ம ஒரு நெஃப்ரான்ஸ் வழியாவும் இதுல ஒரு அப்பரேட்டஸ் இருக்கு. நம்ம இந்த அப்பரேட்டஸ் இந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே படிச்சிருப்போம். நான் ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஏரியாவுக்கு பேரு கிளாமருலஸ் அப்பரேட்டஸ். ஓகே, ஸோ இதுல ஒரு பௌமான்ஸ் கேப்சூல்னு ஒரு கிண்ண மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், பௌமான்ஸ் கேப்சூல் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுல ஒரு குழி மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ அது உள்ள உங்களுக்கு அஃபரண்ட் பிளட் வெசல். அஃபரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? உள்ள என்ட்ரி ஆகிற பிளட் வெசல்ஸ் இஸ் கால்ட் அஃபரண்ட். வெளியில வர பிளட் வெசல்ஸ்க்கு பேரு எஃபரண்ட். ஸோ அஃபரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க அஃபரண்ட் ஆர்டெரியோல்ஸ் பிளட் உள்ள எடுத்துட்டு வர அந்த அஃபரண்ட் ஆர்டெரியோல்ஸ் உங்களுக்கு அந்த பௌமான்ஸ் கேப்சூல்குள்ள வந்தது. உள்ள ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஒரு பிளட் வெசல்ஸ் சின்ன சின்ன கேபிலரிஸ் மாதிரி ஒரு நெட்வொர்க் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அங்க அது ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேரு தான் கிளாமருலஸ். ஓகே, ஒரு கேபிலரிஸ் நெட்வொர்க் அந்த பௌமான்ஸ் கேப்சூல்குள்ள இருக்க அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேரு கிளாமருலஸ். அது திரும்ப கலெக்ட் ஆகி வெளியில வர ஒரு பெரிய மேஜர் வெசல் அது வெளியில வருது. அதுக்கு பேரு எஃபரண்ட் ஆர்டெரியோல். ஓகே, சோ இங்க என்ன ப்ராசஸ் நடக்குது? சோ எனி பர்டிகுலர் டைம் உங்களோட கிட்னி எவ்வளவு பிளட் ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு மினிட்டுக்கு அட்லீஸ்ட் 1200 to 1500 ml ஆஃப் பிளட் அது ப்ராசஸ் பண்ணுது. 1200 to 1500 ml ஆஃப் பிளட் பெர் மினிட். ஸோ இங்க என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷமும் உங்களோட கிட்னி வில் ரிசீவ் 1500 ml ஆஃப் பிளட். அவ்வளவு பிளட் அது ப்ராசஸ் பண்ணுது அப்படின்னு என்ன அர்த்தம்? அவ்வளவு பிளட் அது ஃபில்டர் பண்ணுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரே ஒரு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் நெஃப்ரான்ஸ் இருக்கு. ஒரு நெஃப்ரானுக்குள்ளேயும் பிளட் உள்ள போது அந்த கிளாமருலஸ் வழியா அது திரும்ப ப்ராசஸ் ஆகி திரும்ப வெளியில எஃபரண்ட் ஆர்டரியல் வழியா வெளியில வருது. இங்க என்ன நடக்குது? உங்களோட கிளாமருலஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சுருக்கா இருக்கிற ஒரு கேபிலரி ஸ்ட்ரக்சர்ஸ். நம்ம வீட்டுல அந்த ஆர்ஓ சிஸ்டம் போட்டிருக்கிற வீட்டுல நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபில்டர் அப்பரேட்டஸ், ஒரு டப்பா மாதிரி ஒரு ஃபில்டர் ப்ளூ கலர்ல ஒரு ஸ்ட்ரைட்டா குட்டி குட்டி டப்பா மாதிரியான ஃபில்டர்ஸ் அவங்க போட்டிருப்பாங்க. அது வழியா ஒரு இன்லெட் வாட்டர் பைப் இருக்கும், ஒரு அவுட்லெட் வாட்டர் பைப் இருக்கும். ஸோ அதோட பர்பஸ் என்ன அப்படின்னா ஒரு ஹை ப்ரெஷர் மோட்டர் வச்சு அதை உள்ள அந்த வாட்டரை உள்ள ப்ரெஷர் பண்ணி உள்ள அனுப்புவாங்க. அந்த ப்ரெஷர் வழியாவே உள்ள இருந்து வெளியில வாட்டர் இன்னொரு அவுட்லெட் வழியா வெளியில வரும். ஸோ அந்த டப்பாக்கு உள்ள என்ன நடக்குது? அது உள்ள நிறைய மெம்பரேன்ஸ் இருக்கும். அந்த மெம்பரேன்ஸ் அந்த வாட்டர்ல அந்த மெம்பரேனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ரொம்ப சின்ன ஹோல்ஸ் இருக்கும். பெரிய பெரிய பார்ட்டிகிள்ஸ், பாக்டீரியா, வைரஸ் எல்லாம் அது உள்ள ரீடைன் பண்ணிக்கும். பியூர் வாட்டர் மட்டும் அது வெளியில அனுப்பும். தி சேம் திங் ஒர்க்கிங் ஹியர். நம்ம ஒரு பைப் போட்டு ஒரு ஆர்டரி, அஃபரண்ட் ஆர்டரி வழியா உள்ள பிளட் அனுப்புறோம். பிளட் உள்ள போயிட்டு இந்த கேபிலரிஸ் ஒரு மெம்பரேன் மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுது. அது பிளட்டை ஃபில்டர் பண்ணிட்டு திரும்ப ரிமைனிங் பிளட் அந்த எஃபரண்ட் ஆர்டரி வழியா வெளியில வந்துருது. உங்களோட ஃபில்டரேட் எங்க கலெக்ட் ஆகுது? உங்களோட பௌமான்ஸ் கேப்சூல்ல கலெக்ட் ஆகுது.
ஸோ உங்களுக்கு இமீடியட்டா தெரிய வேண்டியது, மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன, ஸோ பிளட்ல என்னென்ன இருக்கும், நிறைய பிளட் செல்ஸ் இருக்கும், நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், விட்டமின்ஸ் இருக்கும், குளுக்கோஸ் மாலிகூல்ஸ் இருக்கும். அகைன் உங்களோட ப்ரொடியூஸ் பண்ண அந்த மெட்டபாலிக் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே உங்களோட பிளட்ல இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளட் வெசல்ஸ் வழியா தான் அந்த ஃபில்டரேஷன் நடக்குது. ஸோ இங்க ஃபில்டரேஷன் நடக்கும்போது பெரிய பெரிய மாலிகூல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட இந்த கம்ப்ளீட் பிளட் செல்ஸ் அண்ட் அதர் செல்ஸ் எல்லாம் அந்த ஃபில்டர் ஆகி வெளியில வராது, ஃபில்டரேட்ல அது கலெக்ட் ஆகாது, அது உங்களோட எஃபரண்டல் ஆர்டீரியல் வழியா திரும்ப உள்ள வந்துடும். ஸோ எதெல்லாம் ஃபில்டர் ஆகாது, உங்களோட பெரிய பிளட் வெசல்ஸ் அந்த பிளட் செல்ஸ் இல்ல மற்ற செல்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா ஃபில்டர் ஆகாது. பெரிய பெரிய மாலிகூல்ஸ், புரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட்ஸ், அந்த ரிமைனிங் பெரிய பெரிய மாலிகூல்ஸ், மேக்ரோ மாலிகுலர் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிறது எதுவும் ஃபில்டரேட்ல கலெக்ட் ஆகாது. ஓகே, மற்றபடி இது மாதிரி பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் இல்லாம எல்லாமே எதுல கலெக்ட் ஆகும், ஃபில்டரேட்ல கலெக்ட் ஆகும். அப்ப என்ன எதாவது கலெக்ட் ஆகும், the smaller molecules, glucose கலெக்ட் ஆகும், all the amino acids கலெக்ட் ஆகும், vitamins கலெக்ட் ஆகும், of course water can diffuse, of course உங்களோட waste materials, for example உங்களோட யூரியா. ஓகே, அம்மோனியானா அண்டர்ஸ்டாண்ட், it should be யூரியா. இது தவிர சுத்தமா தேவையே இல்லாத கிரியேட்டினின், நாம ஏற்கனவே டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்க்கும்போது பார்த்தோம், கிரியேட்டினின் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு வேஸ்ட் எல்லாமே ப்ரொடியூஸ் ஆகுது. குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின், வாட்டர், யூரியா, கிரியேட்டின், இது எல்லாமே எதுல கலெக்ட் ஆகும், உங்களோட ஃபில்டரேட்ல கலெக்ட் ஆகும். பட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்ன, நமக்கு இதுல நிறைய இது தேவையான பொருட்கள். ஓகே, குளுக்கோஸ் நமக்கு திரும்ப பாடிக்கு தேவை, அமினோ ஆசிட்ஸ் தேவை, விட்டமின்ஸ் தேவை, வாட்டர் தேவை, யூரியா, கிரியேட்டின் மாதிரி இந்த வேஸ்ட் ப்ராடக்ட் மட்டும் தான் நமக்கு தேவையில்லாது. ஓகே, பட் ஆனா இங்க பௌமான்ஸ் கேப்சூலுக்குள்ள கிளாமர் ரூலர்ஸ்ல ஃபில்டர் ஆகும்போது என்ன ஆகும், எல்லாமே ஃபில்டரேட்ல வந்துடும். எதெல்லாம் வந்துடும், பெரிய பெரிய செல்ஸ், பெரிய பெரிய புரோட்டீன் மாலிகூல் தவிர ஓரளவுக்கு சின்ன மாலிகூல்ஸ் எல்லாமே உங்களோட ஃபில்டரேட்ல கலெக்ட் ஆகும். இந்த ஃபில்டரேட் அப்படியே நம்ம யூரின் சொல்லி வெளியில அனுப்புனா என்ன ஆகும், நம்மளோட உடம்புல தேவையான எல்லா எனர்ஜியும் எல்லா மாலிகூல்ஸும் வெளியில போயிடும், இமிடியேட்டா லீட்ஸ் டு டெத். அப்படின்னா என்ன நடக்கணும், இந்த பௌமான்ஸ் கேப்சூல்ல இருந்து அது யூரினா வெளியில கன்வெர்ட் ஆகி எக்ஸ்கிரீட் ஆகுற வரைக்கும் ஒரு ப்ராசஸ் நடக்குது, அதுதான் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் என்ன நடக்குது, தேவையானது எல்லாத்தையும் நம்ம உடம்புக்குள்ள திரும்ப எடுத்துக்கிறோம். ஓகே, சோ கிட்னி உள்ள பிளட் வெசல்ஸ் உள்ள போகுது, பிளட் வெசல்ஸ் வந்து இந்த பிளட்டை இங்க ஃபில்ட்ரேஷன், கிளாமர் ரூல்ஸ்ல ஃபில்ட்ரேஷன் நடக்குது, ஃபில்ட்ரேட் ஆகி ஃபில்ட்ரேஷன் நடந்து இங்க ஃபில்ட்ரேட் கலெக்ட் ஆகுது. எங்க கலெக்ட் ஆகுது, உங்களோட பௌமான்ஸ் கேப்சூல்ல கலெக்ட் ஆகுது. அந்த ஃபில்ட்ரேட்ல என்ன இருக்கும், உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. உங்க பாடியோட எக்ஸஸ் ஆஃப் ஃப்ளூயிட், வாட்டர் அதுல தான் இருக்குது, உங்க பாடியோட குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், விட்டமின்ஸ் தேவையான எல்லாமே இருக்குது, தேவையில்லாத யூரியா அண்ட் கிரியேட்டினும் அதுல தான் இருக்குது. ஓகே, சோ இங்க எஃபரண்ட் ஆர்டீரியல் போகும்போது பிளட் ரொம்ப 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 திக்கா இருக்கும். ஏன் அது திக்கா இருக்குது, அதுல கொஞ்சம் வாட்டர் தான் இருக்கும், நிறைய பிளட் செல்ஸ் இருக்கும், நிறைய புரோட்டீன்ஸ் இருக்கும், அதனால இங்க போகும்போது அங்க திக்கா இருக்கும். ஓகே, சோ இந்த எஃபரண்ட் ஆர்டீரியல் இப்படியே போறது இல்ல, அது இங்க நிறைய சின்ன சின்ன வெசல்ஸா பிரிஞ்சு உங்களோட கம்ப்ளீட் நெஃப்ரான்ஸை அது சரௌண்ட் பண்ணிருக்கும். ஓகே, நாம இப்ப பாக்குறது ஒரு பெரிய ஜூம் பண்ண ஒரு கிட்னிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, கிட்னியோட ஒரு மேஜர் ஏரியா. ஓகே, இப்படி நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் கார்டெக்ஸ், இதுக்கு கீழே மெடுல்லா, ஒரு கிட்னியோட ஒரு எக்ஸ்ட்ரீம் டிப்பை நம்ம ஜூம் பண்ணி ஒரே ஒரு நெஃப்ரான் மட்டும் பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு மேல இருக்கிறதெல்லாம் கார்டெக்ஸ் ஆஃப் கிட்னி, இதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் இந்த மெடுல்லா ஆஃப் கிட்னி. இந்த கலெக்டிவ் டியூப் போயிட்டு அந்த பெல்விஸ், கிட்னியோட பெல்விஸ்க்கு போகும், அங்க இருந்து யூரிட்டர் கனெக்ட் ஆகி உங்களுக்கு பிளாடர்ல வந்து கனெக்ட் ஆகும். ஸோ ஒரு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நெஃப்ரான் எப்படி ஒரு ஃபில்ட்ரேட் ப்ரொடியூஸ் பண்ணுது, அந்த ஃபில்ட்ரேட்ல இருந்து எப்படி அது யூரினா அது கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபில்ட்ரேட்ல இருந்து தேவையானதெல்லாம் எடுத்துட்டு தேவை இல்லாததை மட்டும் அது எப்படி வெளியில எக்ஸ்கிரீட் பண்ணி அனுப்புதுங்கிறத நாம இப்போ பார்க்க போறோம். ஸோ இதுல நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு. அந்த ஸ்டேஜஸ்க்கு முன்னாடி ஒரு ரஃப் ஸ்ட்ரக்சர் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. இட் இஸ் அ பௌமான்ஸ் கேப்சூல், கிளாமருலஸ் அப்பரேட்டஸ், கிளாமருலஸ் உள்ள இருக்கு, பௌமான்ஸ் கேப்சூல் இருக்கு, அதுல இருந்து இமிடியேட்டா வரக்கூடிய ஒரு பெரிய டியூப். ஓகே, இந்த சைடு இருக்கிற டியூப், இந்த சைடு இருக்கிற டியூப் நம்ம கன்வல்யூட்டட் டியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நிறைய சுருங்கி சுருங்கி இல்ல சுத்தி சுத்தி காயில்டா இருக்கிற டியூபை நம்ம கன்வல்யூட்டட் டியூப் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த உங்களுக்கு பௌமான்ஸ் கேப்சூலுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த லென்த்தி டியூபுக்கு பேரு ப்ராக்சிமல் டியூப். ஓகே, ப்ராக்சிமல் அப்படின்னு என்ன அர்த்தம், ப்ராக்சிமிட்டி, க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். எதுக்கு க்ளோஸா இருக்குது, பௌமான்ஸ் கேப்சூலுக்கு க்ளோஸா இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ப்ராக்சிமல் டியூப். பௌமான்ஸ் கேப்சூல் இருந்து ரொம்ப தூரத்துல இருக்குதுன்னா அதுக்கு பேரு டிஸ்டல் டியூப். டிஸ்டல் அப்படிங்கிறது இட் இஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம்
டிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டு டியூப் ஞாபகம் வச்சுங்க. பௌமான்ஸ் கேப்சூல், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது ப்ராக்சிமல் டியூப், அதுக்கு கம்ப்ளீட்டா ரொம்ப தூரத்துல இருக்கிறது டிஸ்டல் டியூப். இந்த ப்ராக்சிமல் டியூபையும் டிஸ்டல் டியூபையும் கனெக்ட் பண்றதுக்கு ஒரு பெரிய லூப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுக்கு பேரு ஹென்லிஸ் லூப். ஸோ ஒரு லூப் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு இருக்கு. இதுல கீழே இறங்குது, மேல ஏறு. ஓகே, ஸோ அப்ப நம்ம இத டிசெண்டிங் லூப்னு சொல்லலாம், இத அசெண்டிங் லூப்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ டிசெண்டிங் லூப்ல நமக்கு தெரிஞ்சுன்னா மேல அதோட வித் அந்த திக்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், கீழே வர வர அது நேரோவா இருக்கும். அதே மாதிரி அசெண்டிங் போகும்போது கீழே நேரோவா இருக்கும், மேல அதோட வித் அந்த திக்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா இங்க இருக்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தது டிஸ்டல் டியூப். டிஸ்டல் டியூப் போயிட்டு உங்களோட ஒரு காமன் கலெக்டிவ் டக்ட் இல்லைன்னா கலெக்டிவ் டியூப்ல போயிட்டு அது கனெக்ட் ஆகுது. நிறைய நெஃப்ரான்ஸ் இருக்கு நான் சொன்னேன், ஒரு நெஃப்ரானும் காமனா அந்த கலெக்டிங் டியூப்ல வந்து கனெக்ட் ஆகும். இந்த கலெக்டிங் டியூப் கரெக்டா ஃபைனலா உங்களோட யூரிட்டர் அந்த கிளாண்ட்ல போயிட்டு கனெக்ட் ஆகுது. யூரிட்டர்ல இருந்து உங்களுக்கு அந்த வெசல் வழியா பிளாடருக்கு உங்களோட யூரின் போயிட்டு சேவ் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் ஒரு நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர். இந்த ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு புரிஞ்சாதான் அதோட மெக்கானிசம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ பௌமான்ஸ் கேப்சூல்ல ஃபில்ட்ரேட் நடக்குது, அதுக்கப்புறமா போற அந்த ஏரியாவுக்கு பேரு ப்ராக்சிமல் டியூபுல். ப்ராக்சிமல் டியூபுல் கண்டினியூ ஆகிற அந்த ஸ்ட்ரக்சர் பேரு ஹென்லிஸ் லூப். ஹென்லிஸ் லூப் கண்டினியூ ஆகிற அடுத்த ஸ்ட்ரக்சர் பேரு டிஸ்டல் டியூபுல். எல்லா டிஸ்டல் டியூபும் எதுல போய் முடியுது? கலெக்டிங் டியூப்ல போய் முடியுது. கலெக்டிங் டியூப் வந்து உங்களுக்கு பிளாடர் வரைக்கும் யூரிட்டர் வழியா கனெக்ட் ஆகி யூரினை டிஸ்போஸ் பண்ணிடும்.